ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னன்சி மந்த் ஃபுட் அப்படின்றதில் இன்றைக்கி 5 மாத கர்ப்பத்தில் நீங்கள் என்ன உணவுகளை சாப்பிட்ணும், என்னென்ன உணவுகளை தவிர்க்கணும் அப்படின்றத பற்றி டீட்டெயில் வீடியோ இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். பொதுவாக ஏன் இந்த 5வது மாதத்தில் இந்த உணவுகள்னால் கம்பல்சரி எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இந்த மாதத்துலேருந்து குழந்தையோடைய கண் மூளை வளர்ச்சி அப்படிங்கிறது நல்லாவே டெவலப் ஆக ஆரம்பிக்கும். இது எல்லாத்த விட குழந்தையோட வெயிட் அப்படிங்கிறது இனிமேலேருந்து தான் செக்ரேட் அப்படிங்கிறது ஆக ஆரம்பிக்கும். குழந்தையோட தோலுக்கு கீழே கொழுப்பு அப்படிங்கிறதும் சுரக்க ஆரம்பிக்கும். அதுக்கேற்ற உணவுகள் அப்படிங்கிறது கட்டாயம் இந்த 5 மாதங்களில் தேவை. இந்த 5 மாதங்களுக்கு மேலேனா குழந்தை வளர வளர உங்கள் உடம்புல ஃப்ளூயிட் அளவு, அதாவது ஹீமோக்ளோபின் சொல்லக்கூடிய இரத்த அளவு அப்படிங்கிறது அதிகமாகவே தேவை. அதுக்கேற்ற மாதிரி இருக்கக்கூடிய ஃபுட் சைக்கிளுமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நீங்கள் இயற்கையாக கருத்தரிக்கிறதுக்கான ப்ரெக்னன்சி டிப்ஸ் வீடியோஸ் டெய்லி அப்டேட்டடாக வருது. மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பொதுவாக இந்த 5வது மாத கர்ப்ப காலகட்டத்தில் நீங்கள் கட்டாயம் எடுக்க வேண்டிய முக்கியமான 5 ஊட்டச்சத்துக்கள் அப்படிங்கிறது இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இரும்புச்சத்து ஏன் அவசியம்னு நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சொன்னேன்ல. குழந்தை வளர வளர ரத்தம் அப்படிங்கிறது உங்கள் உடம்புல அதிகப்படியாக தேவை. அதுக்கு இரும்புச்சத்து அப்படிங்கிறது நம்ம உடம்புல தேவை. இரும்புச்சத்து எந்த அளவுக்கு நம்ம உடம்புக்கு போகுதோ அந்த அளவுக்கு ஹெச்பின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய ஹீமோக்ளோபின் அளவு அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன உணவுகளை இந்த 5 மாதங்களில் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பயறு வகைகள், பருப்பு தானியங்கள், இது எல்லாமே எடுத்துக்கலாம். எல்லாத்த விட நம்மளுக்கு கீரைகளில் இயற்கையாகவே அதிகப்படியான இரும்புச்சத்து அப்படிங்கிறது இருக்குது. எதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பசலைக்கீரையில் அதிகப்படியாக இருக்கும். அதே மாதிரி கொழுப்பற்ற இறைச்சிகள்லையுமே அதிகப்படியான அயன் கண்டென்ட் அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் பால் பொருட்களை உணவில் சேர்த்துட்டே வர்றதுனால குழந்தைக்கு தேவையான கால்சியம் சத்து கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இரும்புச்சத்து சார்ந்த உணவுகளை எடுக்கிறதோட ப்ளஸ் நீங்கள் விட்டமின் சி ரிச் உணவுகளை எடுக்கிறது அவசியம். ஏன் இந்த விட்டமின் சி அவசியம்னு சொல்கிறேன்னா, நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய இரும்புச்சத்து உங்களுடைய ரத்தம் உறிஞ்சுறதுக்கு அதுக்கு தேவையான சத்தை கொடுக்கக்கூடியது இந்த விட்டமின் சி அப்படிங்கிறது. இந்த விட்டமின் சி இருந்தால் தான் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவில் இருந்து இரும்புச்சத்து அப்படிங்கிறது அப்சார்ப்ஷன் ஆகி உங்கள் பிளட்டில் கலக்க ஆரம்பிக்கும். 2வது ரொம்ப முக்கியமான உணவு அப்படிங்கிறது குழந்தையோட எலும்பு வளர்ச்சி இந்த 5 மாதத்தில் அதிகமாகவே இருக்கும். அதை அதிகரிக்கிறதுக்கு கால்சியம் ரிச் உணவுகளை எடுத்துக்கிறது அவசியம். கால்சியம் எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பால், தயிர், சீஸ், இது மட்டும் இல்லாமல் கால்சியம் செறிவூட்டப்பட்ட தாவர அடிப்படையிலான பால் பொருட்கள்லையும் இருக்குது. கால்சியம் அப்படிங்கிறது குழந்தையோட எலும்பு மட்டும் கிடையாது, ஈறுகளில் பல் வளர்ச்சி அப்படிங்கிறது பிற்காலத்தில் வளர்கிறதுக்கான ஆரம்ப கட்டம் அப்படிங்கிறது இந்த 5 மாதத்தில் ஏற்படும். அதோட வளர்ச்சிக்கும் இந்த கால்சியம் சத்து அப்படிங்கிறது உங்கள் உடம்புல அவசியம் தேவை. 3வது முக்கியமான சத்து அப்படிங்கிறது புரதம். இது குழந்தையுடைய திசு வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது குழந்தையோடைய தசைகள் எல்லாமே தோலுக்கு அடியில் செக்ரேட் ஆகணும்ல, அந்த தசை வளர்ச்சிக்கு புரோட்டீன் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முட்டை, சிக்கனு, அதே மாதிரி பீன்ஸு, பருப்பு வகைகள், டோஃபு, இது மாதிரி ஐட்டத்தில் எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு ப்ரோட்டீன் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் சின்ன வகையான மீன்களை மட்டும் எடுத்துக்கோங்க. பெரிய வகை மீன்களை மெர்க்குரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சின்ன சின்ன மீன்களை எடுக்கிறதுனால அதில் நல்ல ப்ரோட்டீன் அப்படிங்கிறது இருக்கும். 3வது முக்கியமானது அப்படிங்கிறது இதுதான். 4வது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியமான கொழுப்புகள். ஆரோக்கியமான கொழுப்புகள் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்ல கொழுப்புகள்னு சொல்லுவாங்க. கெட்ட கொழுப்பு, நல்ல கொழுப்பு இருக்குது. நம்ம டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றோம்ல, அந்த உணவுகளாக இருக்கட்டும், இல்லை ஆட்டோட கொழுப்பு, நீங்கள் கோழியோட கொழுப்பு, இதெல்லாம் எடுக்கிறீங்கன்னா இது எல்லாமே கெட்ட கொழுப்புகள் அப்படிங்கிறது. நல்ல கொழுப்புகள் எதில் அதிகமாக இருக்கும்னா எண்ணெய் வித்துக்களில் தான் அதிகமாக இருக்கும். அதாவது சீட்ஸு, நட்ஸு, இதில் தான் நல்ல கொழுப்புகள் அதிகமாக இருக்கும். இது டைரெக்டாக நம்ம குழந்தைக்கு தேவையான ஹார்மோனை செக்ரேட் பண்ணுறதோட குழந்தையோட உடம்புல நல்ல கொழுப்புகள் ஸ்டோர் ஆகிறதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆளி விதை, வால்நட்டு, பாதாம், சியா சீடு, அதே மாதிரி அவகோடா, இந்த மாதிரி பழங்கள் அண்ட் இந்த மாதிரியான நட்ஸ் அண்ட் நீங்கள் சீட்ஸை எடுக்கிறதுனால உங்கள் குழந்தைக்கு தேவையான கொழுப்புகள் கட்டாயம் போயிடும். கட்டாயம் மறந்துடாதீங்க, இதனால் கண்டிப்பாக 5th மந்தில் எடுக்கணும். அண்ட் கடைசியாக இருக்கக்கூடிய முக்கியமான சத்து அப்படிங்கிறது ஃபோலிக் அமிலம் அப்படிங்கிறது. பொதுவாக நிறைய பேருக்கு தெரியக்கூடியது, ஃபர்ஸ்ட் 3 மந்த்து குழந்தையுடைய எல்லா வளர்ச்சியுமே வளரும். அதாவது கை, கால், கண், இது எல்லாமே ஆரம்ப தொடக்கம் அப்படிங்கிறது இருக்கும். அந்த சமயங்களில் குழந்தை பிறவி குறைபாடு எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்காக கண்டிப்பாக ஃபோலிக் ஆசிட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் அப்படின்றது டாக்டர் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் சில டாக்டர் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு 4வது மாதத்துலேருந்து கால்சியம், அயன், இந்த மாதிரி சத்து மாத்திரை, விட்டமின்ஸ் இந்த மாதிரி கொடுப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் கட்டாயம்
இந்த 5th மந்தில் ஃபோலிக் ஆசிட் அப்படிங்கிறத எடுத்துக்கிறது அவசியம். நீங்கள் டேப்லெட்டாக கொடுக்கல, அதை தவிர்த்து குழந்தையோட வளர்ச்சிக்காகவும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கர்ப்ப காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய மலச்சிக்கலை தடுக்கிறதுக்கும் ஃபோலிக் ரொம்ப ரொம்ப அவசியம். அதில் கீரைகளில் அதிகமாகவே ஃபோலிக் அப்படிங்கிறது இருக்குது. ஃபோலிக் கண்டென்ட் அப்படிங்கிறது எப்போவுமே பச்சை கலரில் இருக்கக்கூடிய காய்கறி, கீரை இது எல்லாத்துலேயுமே அதிகமாக இருக்கும். குறிப்பாக பசலைக்கீரை, ப்ராக்லி இதில் எல்லாத்துலேயும் அதிகமாக இருக்கும். பழங்கள் இது மட்டும் இல்லாமல் தானியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்கள் கருப்பு கொண்டக்கடலை, காராமணி இல்லை பாசிப்பயிறு இந்த மாதிரி தானியங்கள்லையும் அதிகமாகவே இருக்கும். இதுதான் 5 மாதத்தில் உங்கள் குழந்தைக்கு தேவையான சத்துக்களை கட்டாயம் கொடுக்கக்கூடிய ஒரு உணவு முறை அப்படிங்கிறது, உணவு சத்துக்கள் அப்படிங்கிறது. இதை ஒரு மினி சார்ட் அப்படின்ற பேசிக்கில் ஒரு விஷயத்த சொல்கிறேன். காலையில் என்ன சாப்பிட்ணும், மதியம் சாப்பிட்ணும், அந்த மாதிரி உங்களுக்கு உங்களுடைய உணவு வேலையை ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு சார்ட் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. காலை உணவு அப்படிங்கிறதுல கட்டாயம் சீட்ஸு இல்லைன்னா நட்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நாள் நைட்டே 4 பாதாம் ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா அது கூட வால்நட் கூட நீங்கள் சேர்க்கலாம். வெறும் வயிற்றில் எப்போவுமே டீ காஃபி குடிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வெறும் வயிற்றில் வாழைப்பழம் சாப்பிட்றதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. காலை உணவு இந்த மாதிரி நட்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வாழைப்பழ ஷேக் மாதிரியோ இல்லை ஓட்ஸ் ஷேக் மாதிரியோ இல்லை காய்கறி நிறைஞ்ச ஒரு சூப் மாதிரியோ எடுத்துக்கலாம். இது எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் காலை உணவு அப்படிங்கிறதுல ட்ரை கிரேப்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஏதாவது பழங்கள் இருக்கிற மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. மதிய உணவு அப்படிங்கிறதுல பருப்பு சாம்பார், புழுங்கலரிசி இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது சீரக சம்பா அரிசி, கருப்பரிசி இது மாதிரி அரிசி ஐட்டத்தை வேறையாக்கிட்டு ஆனால் ஏதாவது ஒரு கீரை, ஒரு அவிச்ச முட்டை, ஏதாவது காய்கறி பொரியல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஈவினிங் சமயத்தில் தயிர் சாப்பிட்லாம், மோர் சாப்பிட்லாம், இளநீர் சாப்பிட்லாம், சிக்கன் சூப்பு இல்லைன்னா மட்டன் சூப்பு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு உடல் உஷ்ணம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் சிக்கன் சூப் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. நைட் ஃபுட் பொறுத்த வரைக்கும் லைட் வெயிட் ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. இட்லி, இடியாப்பம் இது மாதிரியான வேக வச்ச அந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ராகி ரொட்டி அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். ரொம்ப டைஜஷன் ஆகாத பரோட்டா இல்லை கோதுமை அதே மாதிரி அதாவது இந்த சப்பாத்தி இதெல்லாம் சாப்பிட்டா சில பேருக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வரும், நெஞ்செரிச்சல், தூக்கம் இல்லாமல் இருக்கும். அதுக்காக நான் சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் லைட் வெயிட் ஃபுட்டு எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல உறக்கம் வர்றதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். சாப்பிட்டு நீங்கள் தூங்குறதுக்கு கிட்டத்தட்ட 2 hours அப்படிங்கிறது இடைவேளை இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் படுக்கிறப்ப சாப்பிட்ட உணவு நெஞ்சிலே நிற்கிற மாதிரியான ஃபீல் இல்லாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். முக்கியமாக ஒரு சில விஷயங்களை இந்த 5 மாதத்தில் நீங்கள் செய்யணும். உடம்பை ரொம்ப ரொம்ப ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும். நிறைய தண்ணி குடிங்க, இளநீர் குடிங்க, ஜூஸ் ஐட்டம் எடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சூப் ஐட்டம் சாப்பிட்ணுன்னு தோணுதுன்னா சூப்ஸாக எடுத்துக்கோங்க. என்ன சாப்பிடக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, ஜூஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் ஐஸ் க்யூப் சேர்த்து அதிக சர்க்கரை சேர்த்து அந்த மாதிரி எடுக்காதீங்க. பச்சை பால் சேர்த்து அந்த மாதிரியும் எடுக்காதீங்க. பச்சையாவோ இல்லைன்னா சரியாக வேக வைக்காத ஏதாவது சிக்கனாக இருக்கட்டும், மட்டனாக இருக்கட்டும், இல்லை முட்டையாகவே இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே எடுக்காதீங்க. பதப்படுத்தப்பட்ட பால் பொருட்களையோ அதிகப்படியான கஃபைனையோ எடுக்காதீங்க. அதாவது டீ காஃபி எடுக்காதீங்க. சாப்பாடு எப்போவுமே வயிறு முற்ற அளவுக்கு எடுக்கக்கூடாது. சின்ன சின்ன அளவுக்கு, அதாவது ஒரு 3 வேளை சாப்பிட்றோன்னா அதை 6 வேளையாக பிரித்து எடுக்கிறதுனால உங்களுக்கு அஜீரண கோளாறு, செரிமான கோளாறு இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கும் உங்களுடைய உடம்பு ரொம்ப டயர்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இல்லாமல் வேறு ஏதாவது உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குது அப்படின்னா உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி சில உணவுகளை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இல்லை மெடிசன்ஸை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. என்ன தான் உணவுகள் எடுத்தாலும் டேப்லெட் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிடாதீங்க. இதுதான் இந்த 5 மாத கர்ப்பத்தில் நீங்கள் எடுக்க வேண்டிய உணவுகள் அப்படிங்கிறது, எடுக்கக்கூடாத உணவுகள் அப்படிங்கிறது. இந்த வீடியோ கண்டிப்பாக பலருக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கான வீடியோஸ் ரெகுலர் அப்டேட்டடாக இருக்குது. இந்த ப்ரெக்னன்சி மந்த் அப்படின்ற சீரீஸில் எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்கு கீழே ஹைப் பண்ண எல்லோக்குள்ள ஸ்டார் காமிச்சா வீடியோவை ஹைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுடைய கர்ப்பகால பயணம் இனிதாக அமைய எனது வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி.